Hi guys, good evening. So 3 days 4 days நம்ம லாஸ்ட் வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ வீக்லி ஃப்ரைடே க்ளோஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு ஜஸ்ட் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன வியூ எப்படி இருக்குது ப்ரீவியஸ் மார்க்கெட்டில். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் வீக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இந்த வீக்கோடைய க்ளோஸை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம் ஃப்ரைடே மார்க்கெட். ஸோ பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜிபிபி யூஎஸ்டி கோல்டு பார்க்கலாம். XAU USD கோல்டு. ஸோ கோல்டு வீக்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக செல்லிங் மிடில் ஸ்டேஜில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அதனுடைய சப்போர்ட் லெவல் 2440 ரேஞ்ச். ஸோ இது ஒரு சப்போர்ட் லெவலாக வச்சுக்கலாம். 4402 to 440 to 60 ரேஞ்ச். ஸோ மேபி மேலே மார்க்கெட் எப்போலாம் அப்போதோ செல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரேஞ்சும் கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு நம்ம லாஸ்ட் வீடியோவில் 70 கொடுத்துருந்தோம். டார்கெட் அடித்த மார்க்கெட் அப்படியே எகெயின் மேலே போயிடுச்சு. ஸோ எகெயின் நம்ம ஏற்கனவே இந்த ஒரு சப்போர்ட் லெவல் கொடுத்துருக்கோம். ஸோ 20 to 25 ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம செல் போயிருந்தோம். இங்கே செல் போயிருந்தோம், மார்க்கெட் கீழே வந்துச்சு. எகெயின் அதே இடம் வந்து மார்க்கெட் வந்து என்னாச்சு, ஃபால் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ்னால் ஹைக்கு மேலே மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஒரு 34 ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ மார்க்கெட் இதனுடைய ஹை ஃப்ரைடே மார்க்கெட் ஐ திங்க் எவ்வளோ 29, ஸோ 30 ரேஞ்ச் போயிட்டு எகெயின் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீக் உங்களுக்கு எகெயின் இந்த ஹையை உடைக்காத வரலும் மார்க்கெட் வந்து உங்களுக்கு செல்லிங்கில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் மார்க்கெட் மேலே வருதோ ஐயை ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க, செல் போய்க்குவாங்க. லோவில் செல் போகிறத அவாய்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் எப்பயுமே ஹையில் இருந்து நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கவே கூடாது. ஸோ 1:2 1:3 மினிமம் உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தால் அந்த என்ட்ரி எடுங்க, இல்லைனா எடுக்க வேண்டாம். மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது ஸோ ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீக்லி க்ளோஸில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங்கில் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரைடே மார்க்கெட். ஸோ கம்மிங் வீக் எப்படி இருக்குன்னு பார்த்தா நான் சொன்னதான் எகெயின் உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வரும்போது செல் அடிச்சிருந்துருக்கலாம். ஃப்ரைடே மார்க்கெட் இந்த ரேஞ்ச் போனோன்னு உங்களுக்கு கீழே போயிடுச்சு பாருங்கள். ஸோ மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ மேபி உங்களுக்கு நான் மண்டே மார்க்கெட் மேபி ஒரு செல்லிங் நம்ம ஒரு சின்ன சப்போர்ட் பார்க்கலாமே. ஸோ மண்டே மார்க்கெட் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மண்டே மார்க்கெட் நீங்கள் இன்கேஸ் செல்லிங் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே, இட்ஸ் ஓகே. இந்த ரேஞ்சு நீங்கள் மண்டே மார்க்கெட் ட்ரை பண்ணலாம். மேபி என்ன ரேஞ்ச் வருது, உங்களுக்கு ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. 506 to 518 ரேஞ்ச் வருது. 6 to 18 10 பாயிண்ட்ஸ் வருது உங்களுக்கு. ஸோ நீங்கள் மண்டே மார்க்கெட் நீங்கள் பாருங்கள். மண்டே மார்க்கெட் செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா அடிங்க. மேபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் 512 to 518 அந்த ரேஞ்சில் ட்ரை பண்ணுங்கள். செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா அடிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணாதீங்க, அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். ஸோ மண்டே மார்க்கெட் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு மண்டே மார்க்கெட் இருக்குது. ஸோ மண்டே மார்க்கெட் நான் சொன்ன ரேஞ்ச் உங்களுக்கு 12 to 18, 12, 13, 14, 15, 16, 18, 5 பாயிண்ட் ஒரு 5 அந்த பஃபர் ஜோன். ஸோ செல் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு எகைன் நான் சொன்ன மாதிரி தான் மேலே தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ 34 தான் மெயின்டைன் பண்ணணும். மினிமல் லாட் எடுத்துக்கோங்க. ஸோ மண்டே மார்க்கெட் அங்கே போயிட்டு கீழே க்ளோஸ் வச்சா நான் சொன்ன டார்கெட் என்ன விழுவும், இந்த லோ ஓவரால் லோவே பிரேக் ஆகும். இந்த வீக் பிரேக் ஆகி ஸோ ஓவரால் 440 ரேஞ்ச். பட் மேபி உங்களுக்கு 60 வந்தாலுமே நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீக்கோடைய உங்களுக்கு சப்போர்ட் 440. இன்கேஸ் மார்க்கெட் எகைன் மேலே ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, நீங்கள் அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்க வேண்டாம். மார்க்கெட்டு நம்ம பார்த்துட்டு பண்ணிக்கலாம். நான் அடுத்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.